சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மன்றம் சார்பில் 11 சாதனை தொழில் முனைவோருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஓட்டலில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மன்றம் சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் சாதனை தொழில் முனைவோருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு தொழில் முனைவோர் மன்றத்தின் தலைவர் ரமேஷ் பாபு தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குனர் டாக்டர் டி.எஸ். செல்வ விநாயகம், பேராசிரியர் சுரேஷ் கண்ணன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பல இளம் தொழில் முனைவோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சிறந்த தொழில் முனைவோருக்கான விளங்கும் 11 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது. அதன்படி சிறப்பு விருந்தினராக டாக்டர் செல்வ விநாயகம், பொன்ராஜ், சுரேஷ் கண்ணன் ஆகியோர் 11 நபர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதினை வழங்கினர். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மன்றம் மூலம் இளம் தொழில் முனைவோர்கள் தங்களது பொருட்களை மக்களிடம் சேர்க்கவும் மற்ற தொழில் முனைவோர்களோடு இணைந்து செயல்படவும் வழிவகை செய்கின்றன. மேலும் தொழில் முனைவோராக வர விரும்பும் நபர்களுக்கு தொழில் முனைவு வழிகாட்டியாகவும் செயல்படுவதாக அவர் அதன் தலைவர் ரமேஷ் பாபு தெரிவித்தார். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய உறுப்பினராக இருக்கிறேன். HMS தொழில் பிரதிநிதியாக இருக்கிறேன். இப்போ இந்த தொழில் முனைவோர் மன்றத்துக்கு இன்றைக்கி எனக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கருத்துக்களையே இங்கே பதிவு செஞ்சுருக்கிறேன். ரெண்டாவது, இந்த தொழிற்சங்கத்துக்கு தொழிலாளர்களுக்கு இந்த தொழிலாளர் முனைவு இந்த மன்றம் மூலமாக என்ன நலன்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் இருந்து செய்வேன்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மற்றபடியாக இது வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரமேஷ் பாபு சார் அவங்க மற்றும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஐ எம் டாக்டர் ஏ சூரியநாராயணன். எனக்கு என்டர்பிரினர்ஸ் ஃபாரத்தில் மிக சிறப்பாக திரு ரமேஷ் பாபு அவர்கள் என்டர்பிரினர்ஸை எந்த விதத்தில் ஊக்குவிக்க வேண்டும் என்று தனிநபராக ஒரு பெரிய ஃபாரத்தை நடத்தி இன்றைக்கு எங்களையெல்லாம் ஊக்குவித்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், நாங்கள் என்டர்பிரினர்ஷிப் இடத்துல எக்கச்சக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துச்சு. அதெல்லாம் ஹீலிங்காக பண்ணிட்டார். அதையெல்லாம் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்து போல் எங்களுக்கு அவார்டு கொடுத்தாரு. மிக மிக நன்றி. இந்த தமிழ்நாடு என்டர்பிரினர்ஸ் ஃபாரம் இது மிகப்பெரிய லெவலில் முதல் மீட்டிங்கே இவ்வளோ பேர் முக்கிய தலைவர்கள்லாம் அதிக அளவு அழகாக பேசினார்கள். அடுத்த மீட்டிங்கெல்லாம் மிக மிக சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 10 வருஷத்தில் மீட்டிங் நடக்கிறவருக்கு என்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணோம். உண்மையாகவே அவருக்கு தமிழ்நாட்டில் பத்மபூஷன் எல்லா அவார்டும் அவருக்கு கிடைக்கணும். தமிழ்நாடு என்டர்பிரினர்ஸ் அவார்டு அதை ஒரு பெரிய லெவலில் நடத்தி எல்லாரையும் ஊக்குவித்து பண்ணுறதுக்கு அரசாங்கம் இப்பொழுதெல்லாம் தயாராக இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் உலகத்தை ஆட்டி படைக்க முடியும் அப்படின்ட்டு தான் மிகச்சிறந்த முறையில் திரு ரமேஷ் பாபு அவர்களும் திரு சுரேஷ் கண்ணன் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும் திரு அனைத்து சகோதரிகளும் நடத்தியிருக்காங்க. மிக மிக சந்தோஷம். இதேமாரி ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாட்டில் நிறையா நடக்கணும். யாருமே செய்யாத திரு ரமேஷ் பாபு அவர்கள் மிக சிறந்த முறையில் செஞ்சிருக்கார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் அடுத்த 25 வருடத்திற்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய ஏற்படுத்தி தமிழகத்தையே ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு
தொழில் முனைவோர் மன்றம் சார்பில் முதல் சிறப்பாக தொழில் செய்த மக்களுக்கு விருது வழங்கும் விழா டாக்டர் ரமேஷ் பாபு தலைமையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பல்துறைகளில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற தொழில் முனைவோர்களுக்கும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் உந்துதலாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மருத்துவமனைகளின் ஒருங்கிணைப்பு டீன் செல்வ விநாயகம் கலந்து கொண்டார். அப்துல் கலாமின் அரசியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பல்வேறு துறைகள், இதுவரைக்கும் வெளியே தெரியாத துறைகள் கூட அந்த துறையிலிருந்து திறமையாக செயல்பட்ட நண்பர்களுக்கு விருது கொடுத்து இது ஒரு ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது. தொழில் முனைவோர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இந்த இடம் செயல்படும். தொழில் முனைவோர்களுக்கு உருவாக்கக்கூடிய நோக்கத்திலும் தொழில் முனைவோர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனையில் தீர்வு காணும் நோக்கத்திலும் எதிர்காலத்தில் தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மன்றம் செயல்படும். அதனால் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த துறை என்றில்ல அனைத்து துறையிலும் இந்த மன்றம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊக்குவிக்கும். இனி வரும் காலங்களில் இந்த மன்றத்திலிருந்து புதிய நோக்கத்தில் புத்தாக்கம் கண்டுபிடிப்பு இது போன்று செய்பவர்களுக்கு அவர்களுக்கான அரசு அனுமதி, அவர்களுக்கான செயல்பாடு உதவி, அனைத்து செயல்பாடும் இந்த மன்றத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உருவாக்கிய ரமேஷ் பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மனித உரிமைகள் கழகம் சார்பாக. தொழில் முனைவோர் மன்றத்தினுடைய அவார்டு வாங்கினதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை எனக்கு குறுகிய காலத்தில் தான் எனக்கு அறிமுகம் ஆக்சுவலாக ரமேஷ் பாபு சார். ஆனாலும் அவர் என்னுடைய மருத்துவத்தை பற்றின ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது மாத்திரமல்ல, இங்கே விருது வாங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதில் மிகச் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்கள கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவர் விருது வழங்கியிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு டாபிக் மட்டும் பேசுகிறேன். என்னுடைய மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது மருந்தில்லாத மருத்துவம் ஆக்சுவலி. இது 1995 கண்டுபிடிச்சி 2010 தான் நான் பேட்டன் வாங்கினேன். இதுக்கப்புறம் 3 இன்டர்நேஷ்னல் பேட்டன் இருக்குது இந்தியா முதற்கொண்டு. இது இல்லாமல் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு 2 தடவை, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு 2 தடவை, வேர்ல்டு ரெக்கார்டு 2 தடவை வாங்கியிருக்கேன். 30 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக எல்லா விதமான டிசீஸ்லையும், அதாவது மருந்துகளால் குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட் தான் என்னுடைய பேஷண்ட்டாகவே இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் கர்மல் டிசீஸில் அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய மருத்துவம் நான் வந்திருக்கேன். 2015 முதல் முறையாக அப்துல் கலாமுடைய சயின்டிஃபிக் அட்வைஸ் பொன்ராஜ் சார் வச்சு தான் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டேன். ஆக்சுவலாக 2015 அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னுடைய இன்வென்ஷன். ஆக்சுவலாக 2வது புக் கூட லாஸ்ட்டு இயர் வெளியிட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கும் பொன்ராஜ் சார் தலைமையேற்றிருக்கார். ஆக்சுவலாக அப்படி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மருந்துகள் இல்லாமலேயும் நோய்களை தீர்க்கும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இந்தியாவிலையும் சரி உலக லெவலையும் சரி ஒரு கோடி மருத்துவர்களை இந்த துறையில் உருவாக்கணுங்கிறது என்னோடய லட்சியம். ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. ஸோ இந்த பேட்டி கொடுக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.